நோ ஆடியோ. சரி, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இப்போ ஹலோ, இப்போ ஆடியோ கரெக்டாக இருக்காங்க? சரி, ஓகே. ஸோ பிபிடி டிஸ்ப்ளே ஆகுதா? ஆல் கிளியர். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து எதில் முடித்தோம்? கிட்டத்தட்ட ஒரு 30 சம்ஸ் கிட்ட முடிச்சிருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ஒரு 10 to 15 கிளாஸஸ் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா மாடல்ஸுமே பார்த்துட்டு, ஸோ ஒவ்வொரு டைப் பை டைப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க மாடல்ஸும் சரி, ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியர் வே ஆஃப் அப்ரோச்சில் வெறும் 2-3 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறதுன்றதான் நமக்கு இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நாளைக்கு செஷன்லையும் வந்து செகண்ட், அதாவது இப்போ பார்க்க போகிற டைப் இல்லாமல் அதோடைய கண்டினியூஷன் டைப்பும் வந்து நாளைக்கு செஷனில் இருந்துரும்ப்பா. ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துலாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா என்ன? ஸோ பிஎன்ஆர் பை 100. ஓகே, ஸோ பினா பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஸோ என்ன டைம் பீரியட். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே பர் ஆனம். ஓகே, ஆர் பர்சன்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். இது மட்டும்தான் நம்மளுக்கோட ஒரு கீ ரூட். எக்ஸாம்ல கொஷின்ஸை வந்து படிக்கிறப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிக் பாயிண்ட் எது இருக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பார்க்கணும். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் அவன் கொஷினாவே கேட்டிருப்பான் சம்டைம்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து டைம் பீரியடை நம்ம நோட் பண்ணணும். ஸோ எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அதை ஸோ டிவிஷன்ல போட்டு அப்படின்னா பர் இயருக்கு கிடைச்சிடும். சிம்பிளா நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய மெத்தட் தான். பிரின்சிபல் எப்பவுமே பிரின்சிபல் எப்பவுமே 100% இதுல. சரியா? பிரின்சிபல் எப்பவுமே 100%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்ல பார்த்த அப்படின்னா பிரின்சிபல் இருந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னவோ அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, சே நமக்கு வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்த அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஒரு 20% கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 60% பா. ஓகே, பர்சன்டேஜ் வைஸ் பிரின்சிபல் 100%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 60%. அப்போ ஃபைனலா கொடுக்க வேண்டியது என்னது? அமௌண்ட் பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? 160%. நம்ம டைரக்டா எடுத்து சம் சால்வ் பண்றது பார்த்து அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல் 100%, அமௌண்ட்னு கேட்டாங்க அப்படின்னா பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் ஆட் பண்ணி ஒரே ஸ்டெப்ல எடுத்து போடுவோம்ப்பா. சரி, லிசன். சம் வாங்க. A man invested rupees 7050.
A man invested rupees 7050 for 5 years at the rate of 8% simple interest per annum. What will be the two-third of the money that he will get on maturity? Question வந்து தெளிவா படி. A man invested. அப்போ இன்வெஸ்டட்னா என்னது? பிரின்சிபல். பிரின்சிபல் வந்து எவ்வளவு சொல்றாங்க? 7050 சொல்றாங்க. ஓகே, 7050 given டேட்டாவை எடுத்து எழுதுறேன். பிரின்சிபல் வந்து 7050. நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றான்? 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க? 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். What will be the two-third of the money that he will get on maturity? What will be the two-third? Okay, two-third of the money that he will get on maturity. ஸோ மெச்சூரிட்டின்னும் போது அந்த 7,050 வந்து 5 வருஷம் கழிச்சு என்னவா மாறி இருக்கும், அதுதான் அங்க மெச்சூரிட்டி. ஓகே, அமௌண்ட் கேக்குறாங்க. அமௌண்ட்ல ஃபுல் அமௌண்ட் கேட்கல, அந்த அமௌண்ட்ல என்னவா டூ-தேர்ட் ஆஃப் த மணியா. இந்த அமௌண்ட்ல டூ-தேர்ட் ஆஃப் த மணி. லிசன், நம்ம கான்செப்ட் படி என்னது? பிரின்சிபல் எப்பவுமே 100%. ஓகே, பிரின்சிபல் எப்பவுமே 100%. அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்த அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 40%. ஓகே, ஸோ 40%. அப்போ அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 140%. ஓகே, 140% ஆஃப் எதுல? அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல 7050 அமௌண்ட். ஆனா அவன் கேட்டிருக்குது என்ன? அதுல டூ-தேர்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுல டூ-தேர்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரக்டா கேன்சல் பண்ணிக்கப்பா. டேரக்டா கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னா இது 3 டைம்ஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணா 3 2s are 6, 3 3 are 5. ஓகே, ஸோ 14 இருக்கு. 14 பார்த்தா அப்படின்னா 7 into 2. அப்போ இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, மொத்தமா மல்டிபிள் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஸோ 2 2s are 4. அப்போ 7 into 4 into 2 35. லிசன், அந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 7 ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகே, 7 ஆலையும் டிவைட் ஆகணும், 4 ஆலையும் டிவைட் ஆகணும். அப்பனா எனக்கு 4 ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுறது என்னது? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்த்தா எல்லாமே 2 டிஜிட்ஸ் 4 ஆல டிவைட் ஆகும். இது மட்டும் தான் இது ஃபர்ஸ்ட் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா 7 ஆல டிவைட் ஆகுதான்னு பாரு. 7 ஆல டிவைட் ஆகணும்னு பார்த்தா அப்படின்னா இது டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட், ஆக்சுவலா இது ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கு, இது மாத்திங்க. ஓகே, 6 4 போட்டு நெக்ஸ்ட் 7 ஆல டிவைட் ஆகுதான்னு பாரு. ஸோ இது பார்த்தா அப்படின்னா 7 ஆலையும் டிவைட் ஆகும், ஸோ 4 ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இது 7 ஆல ஆகாது. ஸோ என்டையர் சம் கேன்சல். ஸோ ஆன்சர் 6580. ஆன்சர் 6580 பா. சரி, எக்ஸாம் போடலாம். எக்ஸாம் படிங்க. If Seema invest rupees 17,650 in an account that yield 8.5% per annum simple interest, then how much will she have after 5 years? Then how much will she have after 5 years? If Seema invests 17,650 in an account that yield 8.5% per annum, okay, then how much interest will she have after 5 years? ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க.
கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. சரி லிசன். If SEMA invest 17,650 in an account that yield 8.5% simple interest, then how much will she have after 5 years? Okay, so listen. Simple தான். After 5 years. ஸோ அவளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க, அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்து அப்படின்னா பிரின்சிபல் வந்து 100%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.5% per annum ஆஃப்டர் 5 இயர்ஸ் கேட்குறாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா 8.5 into 5, 5 8s are 40, இது ஒரு 5 பார்த்தீங்கன்னா 2.5, 42.5. ஓகே, ஸோ 42.5%. 42.5%. லிசன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ டேரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸோ அப்போ நமக்கு அமௌண்ட் என்னதுங்க? அமௌண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா 100% ப்ளஸ் இது ஒரு 42.5%. ஓகே, ஸோ அப்போ 100% எதில்? பிரின்சிபல்ல 100%. ஓகே, பிரின்சிபல் பார்த்தா அப்படின்னா 17,650. இது கிடைச்சிருச்சா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு 42% நமக்கு தனியாக தேவை. எதில்? 17,650ல 17,650ல 40% ப்ளஸ் 2.5%. ஓகே, ஸோ இதில் ஒரு 40% டேரக்டாக ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனே வைங்க. 17,650. ஸோ அப்போ நமக்கு ஒரு 40% மட்டும் எவ்வளோன்னு பார்த்தேன் அப்படின்னா 40% வந்து எவ்வளோ வருது? 5 4s are 20, 6 4s are 24, 7060. ஓகே, பிளஸ் 7060. ஸோ அப்ராக்சிமேட்டா 177060. இது ஒரு 2.5. ஸோ நியர்லி 24,710. 24னா அப்போ இது வராது, இது வராது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து நமக்கு ஒரு 2.5% இருக்கா? 17,650ல 2.5%, 10%னா ஒரு 0, 1%, அப்ராக்சிமேட்டா 170, இன்னொரு ஒரு 170. ஓகே, 300ல சம்திங் வருது. ஸோ 300 கொடுத்தீங்க அப்படின்னா 25,151. 25,151 பா. கால்குலேஷன்ஸை ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டட் தான் பார்க்குறேன். எக்ஸாக்ட் கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நம்பர் வேல்யூ பெருசா இருக்கு அப்படின்னா நம்மளால ஈஸியா எப்படி எடுத்துட்டு போக முடியும் மட்டும் பாத்துங்க. நெக்ஸ்ட் சம் வா. Archana took a loan of rupees 78,000 from a bank on 24th January 2012 at 83/4ல இது 83/4. ஓகே, 83/4% per annum. Okay, rate of interest என்ன? 83/4%. 83/4% simple interest and paid back on 18th June on 2012. Okay, listen. So இந்த இயர்ல கொஞ்சம் காஷியஸா இருங்க, சரியா? எக்ஸாம்ஸ்ல இயர் 2012 வந்தது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து லீப் இயர். ஓகே, இது வந்து லீப் இயர், அதாவது February month 29 days இருக்கும். February month 29 days. சரி லிசன் பா. Archana took a loan of rupees 78,000 from a bank on 24th Jan 2012 at rate of interest and paid it back on 18th June 2012. Find the total amount paid by Archana. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் பார்த்துங்க. டைம் பீரியட் வந்து பார்த்து அப்படின்னா 24th ஜான்வரியில எடுத்திருக்காங்க. அன்னைக்கே இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஜான்வரியில பார்த்தா அப்படின்னா 31 days. அப்போ 24க்கும் 31க்கும் பார்த்தா அப்படின்னா நமக்கு எத்தனை டேஸ் வருது? 24 8 days வருது. ஓகே, 8 days ஜான்வரியில. ஃபெப்ல பார்த்தா அப்படின்னா ஒரு 29 days லீப் இயருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்ச் பார்த்தா அப்படின்னா 31, ஏப்ரல் வந்து 30, ஏப்ரல், மே, ஜூன் வந்து
சாரி மார்ச் வந்து 30யா? ஆக்சுவலாக சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே மாற்றி விட்டு எனக்கு எழுதுகிற ஒரு இதுவே போயிடுச்சுப்பா. மார்ச் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு ஜான் ஃபெப் மார்ச் 31, ஏப்ரல், ஓகே, ஏப்ரல் ஒரு 30, மே ஒரு 31, ஜூன் வந்து நமக்கு 18th ஜூன் சொல்லியிருக்காங்க. ஓகே, 18th ஜூன்னா அப்போ 17 டேஸ் தான் வரும். 18th பே பண்ணிடுறான், 17 டேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகும். ஸோ அப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது? 8, 16, 10, அப்போ 26, 4, 9, 13, 14, 146. ஓகே, 146 டேஸ். ஸோ அப்போ லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், டைம் பீரியடு டேஸ்ல வந்தால் ஓகே அதை இயரா கன்வெர்ட் பண்ணு. இயரா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா 146 upon 365 கேன்சல் பண்ணா 23 டைம்ஸ்ல நமக்கு 2/5 இயர்ஸ் வரும். 2/5 இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 2/5 இயர்ஸ். ஓகே, சரி. இப்போ நமக்கு ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை அர்ச்சனா. டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை அர்ச்சனா. லிசன். ஸோ பிரின்சிபல் வந்து நமக்கு 78,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 78,000 into 8 3/4. 4 8s are 32. 32 plus 3 35 by 400 into 2/5. So 0000 cancel. 5 4s are 20. 0 0 cancel. இது ஒரு 2, இது ஒரு 2 cancel. Remaining இருக்கிறது ஸோ மல்டிபிள் பண்ணுப்பா. 78 into 35. 78 into 35. அப்ராக்சிமேட்டா பார்த்தா அப்படின்னா 39 into 70. அப்ராக்சிமேட்டா சம்திங் 2700. 7800 plus 2700 அப்ராக்சிமேட் வேல்யூல வந்து 2000 எக்ஸ்ட்ரா வருது. 2000 எக்ஸ்ட்ரா வரும்போது 78 80,000 எக்ஸ்ட்ரா. 80,000 எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலா இது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎலோட கொஸ்டினுங்க. லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி சிஜிஎலோட கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் சம். The simple interest on rupees 800 for 6 years at 5.5% per annum is equal to simple interest. Listen, line by line question வந்து புரிஞ்சுக்க. The simple interest on rupees 800 ஆனுக்கு அப்புறம் வர்றது பிரின்சிபல். எதுலையா 800 ருபீஸ்க்கு 6 இயர்ஸ் கொடுக்குறான், 5.5% per annum இஸ் ஈக்குவல் டு. அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 800 6 இயர்ஸ் 5.5%. ஓகே, 5.5னா 00, இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 0 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 600 4% ஃபார் ஏ சர்டைன் பீரியட் ஆஃப் டைம். அந்த டைம் பீரியட் தெரியல, அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்கான். இஸ் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டுக்கு வர சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் ஓகே டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. லிசன், 00 கேன்சல். இது ஒரு 0, இது ஒரு 0 கேன்சல். 6 டைம்ஸ் 100 டைம்ஸ். இது ஒரு 0, இது ஒரு 0 கேன்சல்ப்பா. ஸோ டேரக்டா கேன்சல் பண்ணா 4 1s are 4 2s are 2 1s are 2 5s are 5 1s are 5 11s are 11 years. Answer 11 years. Next sum. நெக்ஸ்ட் டைப் இது. ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்துருக்க டைப் தான்.
The simple interest earned on 7,000 in 2 years at the rate of R% per annum equals to the simple interest earned on 5,000 at the rate of 5% per annum in 14 years. The value of R%. The value of R%. அதே மாதிரி கொஸ்டின் தான் அங்க டைம் பீரியட் கேட்டாங்க, இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned on, ஆக்சுவலா கொஸ்டின் எல்லாம் படி. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned on இந்த கேட்டகரியில எவ்வளவு earn பண்றாங்களோ ஈக்குவல் டு, ஓகே, எது ஈக்குவல் டு, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் டு சம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? ஸோ ஒவ்வொரு வேர்டும் முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்த சில கொஸ்டின் எக்ஸாம்ல பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரின்சிபல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவான். சரியா? அமௌண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான், ஏர்ன்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஓகே, ஸோ எல்லாமே ஒரு ஒரு வேர்ட்ஸ்க்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். லிசன் பா. The simple interest earned on 7,000 in 2 years at the rate of, okay, at the rate of per annum is equal to simple interest earned on 5,000 at the rate of 5% in 14 years. Okay, சரி, listen, 0 0 cancel. ஆக்சுவலா இங்க வந்து என்னன்னா இந்த எப்பவுமே எக்ஸாம்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றான்னு வச்சுங்களேன், வேல்யூ ஆஃப் ஆர் தான் கேட்குறாங்க பர்சன்டேஜ்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பர்சன்டேஜ்னு எடுத்து வச்சிரு. ஓகே, மேக்ஸிமம் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஆர் பை 100 வந்து ஆர் பர்சன்ட்னே வச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபைனலாக திரும்ப வந்து அந்த 100 அங்கே போய் சுற்றி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றான், இந்த மாதிரி ஒரு 2 வேரியபிள்ஸ் கொடுத்து பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த 100 மட்டும் கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சுக்கோ. ஸோ இன்ஸ்டட் இந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணிக்கங்க. ஓகே, லிசன். சரி, இது என்னங்க 25 டைம்ஸ், இது 4 டைம்ஸா? 7 2s are 14, இது ஒரு 14. ஓகே, ஸோ லிசன். இப்போ R% ஈக்குவல் டு 1/4. 1/4 எத்தனை பர்சன்ட்? 1/4 எத்தனை பர்சன்ட்னு பார்த்தேன் அப்படின்னா 25%. 1/4 எத்தனை பர்சன்ட்பா? 25%. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம், லிசன். ஆக்சுவல் எக்ஸாம் கொஸ்டின். A certain sum is invested at simple interest at Y% per annum for 3.5 years. A certain sum is invested at simple interest. So இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து லிசன் பண்றப்போ எப்பவுமே வந்து கொஞ்சம் பொறுமையா லிசன் பண்ணுங்க. என்னதான் நீங்க வந்து ஒரு 1 year 2 years ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் சரி, பிகினர்ஸ்க்கு நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன். ஒரு கொஸ்டின் வந்து படிச்சு அதை சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா மேக்சிமம் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டா உங்களுடைய அட்டென்ஷன் கொடுங்க. ஓகே, நமக்கு இந்த டாபிக் தானே நமக்கு தெரியும்னு மாதிரி வேகமா கொஸ்டினை படிக்காதீங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த வேர்டு தான் ரொம்ப நம்மள வந்து காம்ப்ளிகேட் பண்ணி டைம் வந்து கன்சியூம் பண்ண வச்சிரும். திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு டைம் படிக்கணும், படிக்கும் போதே நமக்கு வந்து மைண்டுக்குள்ள ஏற்றணும். ஸோ இப்போ நீங்க வந்து லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்க, லேர்னிங் ஸ்டேஜுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. நான் டீச் பண்றத ஃபர்ஸ்ட் நீங்க லிசன் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், என்ன வேர்டு சொல்றாங்க என்ன. அப்போ நான் ஏன்னா ஒரு மாடல் சொல்றப்போ உடனே நம்ம பென் எடுத்து பேப்பர் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேவா? சரி. A certain sum is invested at simple interest. A certain sum, certain sumனா என்னது? ஏதோ ஒரு அமௌண்ட், பிரின்சிபல், is invested at simple interest at Y% per annum for 3.5 years. ஓகே, hadனா என்னது? சப்போஸ், இஃப் அப்படின்னு அர்த்தம். இஃப் it been invested at Y+4% per annum at simple interest. அதாவது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3.5 years போறான். சப்போஸ் அவன் என்ன பண்றான்னா அதை விட ஒரு 4% எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற இதுல போட்டான் அப்படின்னா it would have fetched 4,452 more as interest. அப்படின்னா what is the sum?
பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து இதுலேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அதாவது y% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அமௌண்ட்டை வந்து போடுறான். ஓகே, எவ்வளோ வருஷத்துக்கு? 3.5 இயர்ஸ்க்கு 3.5 இயர்ஸ்க்கு போகிறான். அதே அமௌண்ட்டை ஓகே, இந்த அமௌண்ட்டை இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட இதில் எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஸ்கீம் வந்து தராங்க. ஓகே, 4% எக்ஸ்ட்ராவா தராங்க அப்படின்னா அவனுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா 4,452 எக்ஸ்ட்ராவா கிடைக்குதாம். அப்படின்னா பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து ஒரு 16 மார்க் சம்மாவே நம்ம வந்து எடுத்து டெவலப் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் நான் லேட்டரா சொல்றேன். முதல்ல வந்து கான்செப்டை மட்டும் நல்லா பாரு. ஸோ என்ன அதிகம்னு சொல்லியிருக்கான் இங்க? நான் ஆல்ரெடி சொன்னது என்னது? மோர்னா என்ன? மோர் தென், லெஸ் தென். ஓகே, மோர் தென் லெஸ் தென்னா கம்பாரிசன். அப்போ கம்பாரிசன் வந்தாலே அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஓகே, ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன். அதாவது ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஸ்கீம்னு வச்சுப்போம், ஸ்கீம் ஏ ஸ்கீம் பின்னு வச்சுப்போம். ஸோ ஸ்கீம் ஏல பார்த்தா அப்படின்னா y%, ஸ்கீம் பில பார்த்தா அப்படின்னா y+4%. ஓகே, ஸோ இதுல அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதால அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. ஸோ எப்படி எக்ஸ்ட்ராவா கிடைக்குது? இந்த 4% பாத்தீங்களா, இந்த 4% இன்க்ரீஸ் ஆனதால அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 4%. அப்ப அந்த 4% தான் எவ்வளோங்க? 4% தான் எவ்வளோ? 4452. ஓகே, ஆனா 4% தான் 4452ன்றது நம்ம நார்மல் பர்சன்டேஜ் சம்மு. ஓகே, ஆனா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னது? 4% பர் ஆனம். ஆனா இங்க வந்து 3.5 வருஷம் கொடுத்துருக்கான். அப்ப 3.5 இயர்ஸ்னா என்னங்க? 3.5 இயர்ஸ்னா 4 into 3.5. ஓகே, 4 into 3.5 14%. ஓகேவா? 4% into 3.5 அப்படின்னா 14% தான் எவ்வளோ? 4452. ஓகேவா? சம் என்னதுங்க? சம் எப்பவுமே பிரின்சிபல் எப்பவுமே 100%. அப்போ 100 எவ்வளோன்னு பாரு, டைரக்ட் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். எப்படியும் 00 இது கூட வந்து நமக்கு ஆட் ஆகும் போது டிவைட் பை 14னா 14 கூட என்ன நம்ம மல்டிபிள் பண்ணா எண்டிங் வித் 2 ஆல முடியும்? எண்டிங் வித் 2 8 டைம்ஸ் 4 8s are 32. 2 ஆல முடியுதா? அப்போ 8 ஆல முடியறது தான் ஆன்சர். அப்போ ரெண்டு சம் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா நெக்ஸ்ட் என்னங்க? ஸோ நெக்ஸ்ட் 14ன்றது வந்து நமக்கு 7 ஆலையும் டிவைட் ஆகணும், 2 ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகே, அப்போ 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ பாரு, எதுங்க வருது? ஸோ இது வராது, இது வருதான்னு பாரு. சாரிப்பா, நான் 52வும் இருக்கு அந்த இடத்துல. ஆன்சர் வந்து 318 தான். கான்செப்ட் கிளியரா? நிறைய பேருக்கு லிங்க் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நாளைக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம், ஒரே லைன்ல சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. The simple interest on a certain sum for 3 years at 8% per annum is 9120 less than the simple interest on the same sum for 7 years at 8% per annum. Okay, find this sum.
கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கிறான் கேட்டிருக்கான், ஃபைண்ட் த சம்னா பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்கான். சரி, பிரின்சிபல் எப்பவுமே 100% மைண்ட்ல வச்சுக்க. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா, இப்போ எக்ஸாமோட சாரி இப்போ நம்ம கிளாஸோட ஒரு ஃப்ளோ எப்படி போகுது, முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா கான்செப்டுமே நம்ம மாஸ்டர் பண்றோம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மாஸ்டர் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவேன். இப்போதைக்கு மைண்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு பர்சன்டேஜ்ல எடுத்து போடலாம், அதாவது 100%ன்னு சொல்லிட்டு பிரின்சிபல். அப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தேன் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அமௌண்ட் பார்த்தேன் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ டேரக்டா நம்ம நார்மலா பர்சன்டேஜ் யூஸ் பண்றது தான். அடிஷனலா ஒன்னே ஒன்று தான் பண்ண போறோம், என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரி, லிசன். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம், ஏதோ ஒரு பிரின்சிபல் ஃபார் 3 years at 8% is 9120 less than the simple interest. ஓகே, less than the simple interest on the same sum. அதே பிரின்சிபலுக்கு 7 years 8%ல இன்வெஸ்ட் பண்றோம். லிசன், லெஸ் தென் மோர் தென் அப்படின்னா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன், ஏதோ ஒரு ரெண்டு மைனஸ் பண்ணாதான் இந்த வேல்யூ. ஓகேவா? சரி, அப்ப என்ன சொல்லிருக்கான், ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல போற சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் செகண்ட் ஸ்கீம்ல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் 9120 கம்மியா இருக்கான். அப்போ இந்த ஸ்கீம் தானே அதிகமா இருக்கும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் 7 years 8% per annum. ஓகே, லிசன். அப்போ இதுல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 8s are 56%. இதுல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 8 3s are 24%. ஓகே, ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 56%, இதுக்கும் 24%, இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படின்னா 32%. அந்த 32% தான் எவ்வளவா, 9120. 9120 அப்படின்னா சம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 100% எவ்வளோன்னு பாரு, டைரக்ட் ஆன்சர். 100% எவ்வளோன்னு பார்த்தோன்னா டைரக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன வருது, 8 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா, 4 8s are 1 8s are 1 8s are 4 times. Again 4 times பண்ண அப்படின்னா 4 2s are 8, 285 285 00 285 00. சரி, நெக்ஸ்ட் சம். ஆக்சுவலா ஒவ்வொரு டைப்பா நம்ம டிஃபிகல்ட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணினே போயிடலாம். The amount received on a certain sum for 2/5 years at 15% per annum. Simple interest is 507 less than the simple interest for 9.5 years. ஸோ இப்போ ப்ரீவியஸ் போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னது, த அமௌண்ட் ரிசீவ்டு ஆன் எ சர்டைன் சம், அமௌண்ட் ரிசீவ்டா, அந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த இடத்துல ஃபைனல் அமௌண்ட் இருக்கு. ஆன் எ சர்டைன் சம் ஃபார் 2/5 year at 15% per annum is 507 less than the simple interest on the same sum for 9.5 years at the same rate. ஓகே, அப்படின்னா பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல அமௌண்ட் கேட்டிருக்கான், இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ, 507. டிஃபரன்ஸ் வந்து 507. சரி, லிசன். முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, இது ரெண்டுத்துல 2/5 பார்த்தோன்னா 5 2s are 10, 12/5 into 15. ஓகே, 36%. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஆனா அமௌண்ட் தானே நமக்கு தேவை. அமௌண்ட் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 100 ஆட் பண்ணினா 136%. சரி, நெக்ஸ்ட் ஸ்கீம்ல என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சேம் சம் ஃபார், அதே பிரின்சிபலுக்கு 9.5 years at the same rate. 9.5 yearsனா 9 2s are 10, 11/2 into அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஓகே, இது என்னது, சாரிப்பா, 9 2s are 18, 19/2.
மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 19 7s are 142.5. இதை விட இதை வந்து கம்மின்றான். சரியா? 142.5 அந்த ஸ்கீம் பார்த்த அப்படின்னா 142.5. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ? 507. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 507. 140 10 6.5. ஓகேவா? 6.5% தான் எவ்வளோங்க? எனக்கு 507 rupees. ஸோ அப்போ 100% எவ்வளோ? 100%. கால்குலேஷன்ஸை வந்து ரொம்பவே மைன்யூட்டாக நம்ம எடுத்து போயிடலாம். ஸோ இதை வந்து கேன்சல்லாம் பண்ணாத. கேன்சல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தலைவலி. ஜஸ்ட் ஒரு 8 டைம்ஸ் இருக்கா? 8 டைம்ஸ் பாருங்க. இப்போ 65னே வச்சுக்க. ஓகேவா? 65னா இதை 65ன்னு வச்சுக்க. இங்க ஒரு 0 ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இங்க ஒரு 0 ஆட் பண்றேன். லிசன். ஸோ அப்போ இன்டூ 8 டைம்ஸ், அதாவது 0.8. கீழே போகிறத விட இங்கே பண்ணீங்க நான் கேன்சலேஷன் தான் ஆகும். இதோடைய ஸ்கீம் வந்து 142.5%. மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 136%. ஸோ நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது 6.5% வந்து நமக்கு 507. ஸோ 100% எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இது நம்பரிங் வந்து தெரியுது. ஈஸியாக 13 டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நமக்கு டிவைட் ஆகாத மாதிரிலாம் இல்லை. 6.5ன்றது 13/2. 13/2 தான் எவ்வளோங்க? 507. ஸோ 13 டைம்ஸ் 39 டைம்ஸ். ஓகே, ஸோ மல்டிபிள் பண்ணணும். 9 2s are 18, 78. அப்போ 7800. ஆன்சர் 7800. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ டெசிமல் டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் வருதுன்றது கால்குலேட் கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் சம் வா. Next sum. The amount of a certain sum at a simple interest at 8% per annum in 7.5 years is 3,000 less than twice the sum. 3,000 less than twice the sum. The sum is in கேக்குறாங்க. The amount of a certain sum at simple interest at 8% per annum in 7.5 year is 3,000 less than the twice the sum. Okay, twice the sum na already இங்க என்ன பிரின்சிபல்னே தெரியாது. இங்க ஒரு பிரின்சிபல் ட்வைஸா. ஓகே, ஸோ அப்போ இதுல வர அமௌண்ட் இதுல வர பிரின்சிபல் டபுள் டைம்ஸ் விட இதுக்கு 3,000 கம்மியா இருக்குன்றாங்க. ஓகே, சரி சார். முதல்ல பர்சன்டேஜ் படி கனெக்ட் பண்ணிடு. பர்சன்டேஜ் படி கனெக்ட் பண்ண அப்படின்னா நமக்கு 7.5 8 into 7.5. ஸோ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 60%. ஓகே, ஸோ அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60%, அமௌண்ட் வந்து 160%. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 160%. ட்வைஸ் த சம்மா. ட்வைஸ் த சம்னா நம்ம எப்பவுமே சம் வந்து 100%ன்னு எடுப்போம். அப்போ ட்வைஸ் த சம்னா 200%. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் 40%. அந்த 40 தான் 3,000. ஓகே, அப்போனா 100% எவ்வளோ? இப்போ நான் ஸ்டெப்பை மேக்ஸிமம் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆன்சர் 7,500.
கான்செப்ட் புரியுதா? பிரின்சிபல் எப்பவுமே நான் 100% பர்சன்டேஜ் வடி. நெக்ஸ்ட் சம். A certain sum invested at a rate of 8% per annum after 1/2 years at a simple interest is 2944 less than the simple interest on the same sum for 10 years at double the rate of interest. The sum is a certain sum invested at a rate of 8% per annum after 3.5 years at a simple interest. Okay. After 3.5 years. முதல்ல இதை கனெக்ட் பண்ணிடு. 8 into 3.5. மைண்ட் கால்குலேஷன்ல பண்ணுங்க. மைண்ட் கால்குலேஷன்னா 3.5 பார்த்தோம்னா டபுள் பண்ணா 7, இதை பண்ணா 4. ஓகே, 28%. எல்லாமே கால்குலேஷன் இருக்குதான். A certain sum invested at simple interest is 29444 less than the simple interest on the same sum 10 years at double the rate of interest. At double the rate of interest. ஓகே, இப்போ இது ஒரு பக்கம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 28%. ஓகே, அப்ப அமௌண்ட் என்ன? அமௌண்ட் பார்த்தா அப்படின்னா 128%. லிசன், நெக்ஸ்ட் வந்து பாக்குறேன். Than the simple interest on the same sum for 10 years at double the rate of interest. Double the rate of interest na 70%. சாரிப்பா 8. 7 இல்ல 8. அதாவது இங்க 8% அங்கதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டபுள் பண்ண சொல்லியிருக்காங்க. டபுள் பண்ண அப்படின்னா நமக்கு 16. ஸோ அப்போ நமக்கு இன்டூ 10 இயர்ஸ்னா 160%. ஓகே, ஸோ அப்போ 160% என்னன்னு பார்க்குறேன் அமௌண்ட். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண அப்படின்னா நமக்கு 32%. 32% தான் எவ்வளோ? 2944. ஃபைண்ட் த சம். 100% எவ்வளோன்னு பார்க்குறேன். கால்குலேட் பண்ணி ஆன்சர் வரலாம். ஸோ 00 எக்ஸாக்டா டிவைட் ஆகிற மாதிரி தான் எல்லாமே. ஏன்னா ஆன்சர் ஆப்ஷன்ல எல்லாமே 00 எண்டிங் வித் 00. இதுவும் எண்டிங் வித் 00ல தான் முடிய போகுது. அப்போ இதை கேன்சல் பண்ணா 2 2s are 4, 92 100. இப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது உங்களுக்கு. என்னன்னா பிரின்சிபல் இல்லையா இங்க? a certain sum invested இந்த கதெல்லாம் is 2944 less than the simple interest on the same sum is ன்னு வருது. ஓகே, இதுல 160 20 128 போகணும் கூட அவசியமே இல்லை. ஓகேவா? நீங்க எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரதான் போகுது. என்னன்னா இப்போ a certain sumனா என்ன? பிரின்சிபல் at the rate of 8%, 3.5 years. Okay, 3.5 years is not equal is 2944 less than. okay, less than இதை விட இதுல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம்மா. அப்போ இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் 10 years at double the rate of interest 16% minus 2944. இதுதான் வந்து டைரக்டா நம்ம பண்ற அப்ரோச். ஓகே, ஸோ அப்போ கான்செப்ட் என்ன? இது வந்து நீ அமௌண்ட்னு கூட எடுக்க வேண்டாம். நீங்க அமௌண்ட் கூட தேவையில்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்டாவே எடுத்துக்க. இதுல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 2944 லெஸ் தென் தான் இதுல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது முதல்ல நமக்கு 28%, இன்னொன்றுல பார்த்தேன் அப்படின்னா டபுள் பண்ணும்போது எனக்கு
60%. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து அப்படின்னா 32%. அந்த 32% தான் 2944. இப்போ புரியுதாங்க? 160 வராது. 160 மைனஸ் 28 கிடையாதுப்பா. 160 மைனஸ் 28 கிடையாது. ஸ்டேட்மெண்ட் வந்து அவன் அமௌண்ட் ரிசீவ் ஆச்சு இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஈக்குவலைசேஷன் பண்றாங்கன்னு கொடுக்கல. ஒரே லைன் டைரக்டா கொடுத்துறான். நான் ஒரு அமௌண்ட்டை இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த இயர்ல போடுறேன். அப்போ நம்ம என்னது வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். நெக்ஸ்ட் சம் வா. The amount of a certain sum is 2.5 year at 8.4% per annum. Simple interest is 2325 more than the simple interest on the same sum for 7.5 years. 16. What is the sum? More than, less than, இது எல்லாமே வந்தால் ஒரு difference operation. இங்க கொடுத்திருக்கான் பாரு. The amount of a certain sum in 2/3/4 year at 8.4% is 2325 more than the simple interest. அப்போ இதுல வர அமௌண்ட் தான் more than கொடுத்திருக்கான். ஓகே, கொஸ்டின் நல்லா படி. ஸோ அப்போ நமக்கு எடுத்த அப்படின்னா 8.4% இன்டூ 2/3/4 4 2s are 8 11/4 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 into 1 231 23.1 23.1 தான் அமௌண்ட். என்னது அமௌண்ட் வந்து 123.1%. 123.1%. okay, then the simple interest on the same sum for 7.5 years is 16% per annum. 16% into 7.5. ஓகே, 7.5னா இப்போ டபுள், இதை டிவைட் பண்ணுனா இதை டபுள் பண்ணிக்க 15. ஆக்சுவலாக இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 120%ஆப்பா. 15 8 சார் 120%. அப்போ இதுக்கு வர டிஃப்ரென்ஸ் பார்த்த அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு எடுக்கிறப்போ 120 எடுத்து அப்படின்னா 3.1. 3.1 தான் எவ்வளோ? 2325. அப்படின்னா சம் வந்து 100%. சம் 100%. ஸோ நமக்கு டெசிமல்ல பார்த்த அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக இங்கே ஒரு டெசிமல் எடுத்துட்டு அப்படின்னா இங்கே ஒரு 0 போட்டுருவியா? அப்படின்னா 3 0 எண்டிங் வித். அப்படின்னா இதை வந்து 5ஆல தான் எண்ட் ஆகணும். அப்படின்னா நமக்கு 75. ஆன்சர் 75. ஆன்சர் ஆப்ஷன் பி. Next sum. If the annual rate of a simple interest increases from 11% to 17.5%, then a person yearly income increases by 1071. The simple interest on the same sum at 10% for 5 years. இது வரைக்கும் பார்த்த சம்ல ஸோ அப்படியே நமக்கு வந்து அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச டைமே இதுக்கு 10 செகண்ட் எடுத்து எழுதுறதுக்கு, மீதி 10 செகண்ட் சால்வ் பண்றதுக்கு ஆன்சர் எடுத்து போட்டு மார்க் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம். எப்படி மார்க் பண்ணணும்? ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணி எடுத்துட்டு போகணும். இஃப் த ஆனுவல் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 11% to 17.5, இன்க்ரீசஸ் ஃப்ரம் 11%ல இருந்து 17.5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால அவனோட இன்கம் வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு அப்ப பர்சன்டேஜ் படி இன்கம் பார்த்த அப்படின்னா 6.5%.
இன்கம் இன்க்ரீஸ், அந்த இன்க்ரீஸ் தான் எவ்வளோ 1071.20. then the simple interest on the same sum at 10% 5 years எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போனா 50% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரே லைன் தான். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஜஸ்ட் இப்போ அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி அப்ரோச் தான். இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு எய்தர் இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 மாறும், அது தேவையில்ல நமக்கு. இது எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாரு. 6.5. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி நம்பரிங் பார்த்த உடனே நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஓகே இது இத்தனை டைம்ஸ்ல வருதுன்ற ஒரு எனக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் என்னுடைய வே ஆஃப் கால்குலேஷன் அப்படி போயிடும். ஸோ இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஓகே, 6.5ஓட 8 டைம்ஸ் பார்த்தா அப்படின்னா நமக்கு நியரஸ்டா 50. அதோட டபுள் பார்த்தா 16 100 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் 6.5 வந்து 8 டைம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 52. கரெக்டாக 6 8 48. அது ஒரு 0.5 வந்து 4 வருது. ஸோ அப்போ 52 நியரஸ்டாக 52. அப்போ இதையும் இன்டூ 8ஆல பண்ண அப்படின்னா அப்ராக்சிமேட்டா பார்த்தா அப்படின்னா நமக்கு என்ன வருது? ஸோ 1000 டைம்ஸ் 8. ஆனால் ஆக்சுவலாக 8 விட கம்மி தான். ஸோ அதாவது 7.8 இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 8000 விட கம்மினும் போது இதுதான் 8250. புரியுதாங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட்லாம் பண்ணுக்காத. நமக்கு எக்ஸாமில் வந்து டைமிங் வந்து ரொம்பவே மைன்யூட்டான டைமிங் தான். ஸோ அதை இருக்கிற டைமை எப்படி எஃபிஷியண்ட்டாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் நம்ம கிளாஸில் வந்து நீ கற்றுக்க போகிற. மற்றபடி எல்லாருமே இந்த சம் சால்வ் பண்ணுவாங்க தான் உட்காந்து 1 0 3 5 13 எடுத்துன்னு போகாதீங்க. நெக்ஸ்ட் வா. இன் எ சர்டைன் டைம் the sum of money becomes 5 times itself if the rate of interest increases by 16%. ஜஸ்ட் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஒரு ரிவிஷன் மாதிரி. ஓகே, எப்பவுமே இந்த பேசிக்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி லைன் தான் வந்து மெயின்ஸ் லெவல்ல வந்து நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். ஓகே, மெயின்ஸ் லெவல் ஆகட்டும் நீங்க அதாவது செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் உள்ள போடுற பார்த்தா அப்படின்னா உள்ள வந்து அந்த பேசிக்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியோ அதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமே. In a certain time, a sum of money becomes 5 times. A sum of money na principal becomes 5 times of itself. Okay, principal நம்ம எப்பவுமே 100 ன்னு எடுப்போம். becomes னா என்னது? becomes னா amount. ஓகேவா? அப்போ நமக்கு in between என்னது? simple interest 400 ரூபாய். simple interest 400 ரூபாய். அப்பனா simple interest பார்த்தா அப்படின்னா 400%. ஓகே, simple interest 400%. ஆக்சுவலா பார்த்தா அப்படின்னா ஆக்சுவலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 16%. ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஆக்சுவலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16 ஒரு வருஷத்துக்கு 16%. ஆனா நமக்கு 400% வந்திருக்கு. அப்படின்னா இது எத்தனை வருஷத்துக்கு வந்திருக்குன்றது தான் கொஸ்டினே. 400 டிவைட் பை 16 25 years. ஆன்சர் 25 years. Next question. A sum at simple interest of 8% per annum becomes 7/5 of itself in how many years? A sum at simple interest 8% becomes 7/5 of itself. Becomes 7/5. Okay, becomes அப்போ 7/5 of itself. Principal become 7/5 of principal. புரியுதா? அமௌண்ட் இது. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதா கேள்வி. ஆக்சுவலாக என்னுடைய கிளாஸை வந்து நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வர அப்படின்னா அதாவது பர்சன்டேஜும் ரேஷியோ கிளாஸும் பார்த்துட்டு இந்த கிளாஸை வந்து பார்க்குறப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு லைனில் எடுத்து போட்டுருவேன். ஆனால் எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இப்போ மிக்ஸ்ட் ஆகிட்டாங்க.
எடுத்தவொடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறாங்க, நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு 7/5 ஆஃப் இட் செல்ஃப்னா டினாமினேட்டர் வேல்யூ பிரின்சிபல், பிரின்சிபல் 5 ரூபா, அமௌண்ட் 7 ரூபா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா அப்படின்னா 2 ரூபா. 2 ரூபா எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் படி பாருங்களேன். பர்சன்டேஜ் படி பார்த்தா அப்படின்னா 2/5 எத்தனை பர்சன்ட்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு 40%. ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ இங்க வந்திருக்கிறது 40%. அப்போ 40/8 பார்த்தா அப்படின்னா 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அமௌண்ட் வந்து இருக்கு. ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சம். In how many years will a sum of money be 12 times itself at 44% per annum simple interest? In how many year, எத்தனை வருஷத்துல will a sum of money be 12 times itself? 12 times itself. 100 ரூபாய் பார்த்து அப்படின்னா அது அப்படியே 12 டைம்ஸா மாறுதான். ஓகே, ஸோ அப்போ நமக்கு 1100ஆங்க. அப்போ நமக்கு 1100%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 44%. அப்போ 1100 பார்த்து அப்படின்னா 425 இயர்ஸ். ஓகே, கான்செப்ட் புரியுதாப்பா? சரி, ரைட். ஸோ ஒவ்வொரு டைப் பை டைப்பாக வந்து நமக்கு கான்செப்ட், ஷார்ட்கட்ஸு, லாஜிக்கல் வே ஆஃப் அப்ரோச், 2 ஸ்டெப்பில் ஆன்சர். ஓகே, ஸோ நாளைக்கு கிளாஸும் வந்து மறக்காமல் உள்ளே வந்துடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்ப்பா. நான் சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூனில் கூட ஷெட்யூல் பண்ணுறேன். ஒரு 3-4 டேஸ் லீவில் தான் இருப்பேன். குட் நைட். ஸோ நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேங்க.